ஹலோ கைஸ், காலங்காத்தாலே ஒரு 4:30 மணி இருக்கும். இந்த மணிக்கு நான் எங்கே எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கேன்னா, இப்போ நேராக நம்ம இப்போ தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அங்கே எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இப்போ தென்காசிக்கு போக போகிறோம். ஸோ இங்கேருந்து திருநெல்வேலிக்கு வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து தென்காசிக்கு போகிறதான் பிளான். இப்போ அப்படியே காலையில் எந்திரிச்சு பைக் பார்க்கிங்கில் போட்டுட்டு நேராக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் தான் பஸ் ஏற போகிறோம். பஸ்ஸு திருநெல்வேலிக்கு டைம் இப்போ கரெக்டாக ஒரு 4:30 to 5 தான் இருக்கும். நான் சரியாக நான் டைம் பார்க்கல. நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து டேரெக்டாக திருநெல்வேலிக்கு போய் திருநெல்வேலியிலேருந்து ஒரு 6 மணிக்கு ஒரு தென்காசி ட்ரெயின் இருக்குது. அதில் ஏறித்தான் தென்காசிக்கு நம்ம இப்போ போக போகிறோம். அதுதான் பிளான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். ஒரு அழகான காலை பொழுதில் அழகான ஒரு மார்னிங் வியூவில் சூப்பரான டைமில் ஜன்னல் சீட்டு. இதுக்கு மேலே என்ன வேணும், பாட்டை கட்டிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே ஓரமாக உட்காந்தாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம இப்போ திருநெல்வேலிக்கு போக போகிறோம். ஒரு வழியாக நம்ம இப்போ திருநெல்வேலிக்கு ரீச் ஆகிட்டோம். டைம் இன்னும் 6 ஆகலை. அதுக்கு முன்னாடி நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா, சமாதானபுரத்தில் இருக்கோம். இங்கேருந்து ஒரு டவுன் பஸ் வரும். எந்த ஊருனாலும் பஸ் வரும். ஜங்ஷனுக்கு போகுமான்னு கேட்டால் டேரெக்டாக அங்கே இறக்கி விட்டுருவாங்க. டிக்கெட் வந்து 8 rupees தான். நேராக பஸ்ஸில் ஏறி நம்மளும் போயிட்டோம். இதெல்லாம் நான் காலேஜ் போன டைம், காலேஜ் இங்கே தான் படித்தனால அந்த ஒரு ஃபீல். எப்போவுமே திருநெல்வேலி எனக்கு ஸ்பெஷல் தான். எப்போவுமே எனக்கு ஸ்பெஷல் தான். நேராக பஸ்ஸில் ஏறி நேராக இப்போ நம்ம ஜங்ஷனுக்கு தான் போக போகிறோம். ஜங்ஷன்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அந்த நம்ம நெல்லைன்னு போட்டு ஒரு போர்டு இருக்கும், நியூவாக வச்சுருக்காங்க. அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு திருநெல்வேலியோட ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். இதுதான் பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக டேரெக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இப்போ நான் அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். இதெல்லாம் முன்னாடி வந்த காலங்கள், முன்னாடி வந்து ரோடு, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு, இல்லை ரொம்ப மாதம் கழிச்சு இப்போ தான் நான் வரேன். ட்ரெயின் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ரிசர்வேஷன்லாம் நான் பண்ணலை. எப்போவுமே இந்த ட்ரெயின் வந்து எப்போவுமே ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால் இப்போ கரெக்டாக மணி இப்போ ஒரு 6 மணி ஆக போகுது. டிக்கெட்டு எடுத்துச்சு. டிக்கெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 20 rupees தான். ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் இருக்கும்னு நினைக்கிறேன். தென்காசிக்கு நம்ம இப்போ ட்ரெயினில் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம போகிற ட்ரெயின். க்ரௌடே இல்லைன்னு பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே போக 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 பார்த்தா க்ரௌடு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அன்ரிசர்வேஷன் வேறு கூட்டம் இருக்குமா, சீட்டு கிடைக்குமான்னு பார்த்தேன். லக்குக்கு நமக்கு இப்போ ஜன்னல் சீட்டு கிடச்சிருச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பக்காவான பிளேஸ். விண்டோ சீட் சொல்லவா வேணும். ஒரு வழியாக நம்ம ட்ரெயினும் இப்போ கிளம்பிருச்சு, ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கு மேலே போக 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 ட்ரெயின் வியூ எப்படி இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிருங்க. வாங்க நம்ம ட்ரெயின் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். செம்ம வியூங்க. லாஸ்ட் டைம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நாகர்கோவில் போகும்போது பஸ்ஸில் பார்க்கும்போது எப்படி ஒரு க்ரீனிஷாக இருந்துச்சோ, அதே இது ஒரு மவுண்டன் வியூவோட சேர்ந்து இந்த ட்ரெயின் ட்ராவலை பார்க்கும்போது இந்த ட்ரிப் வந்து எனக்கு ரொம்பவே எனக்கு ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. அதுவும் ட்ரெயின் ட்ராவல் எனக்கு எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் விட. அதுவும் இந்த வியூலாம் பார்க்கும்போது, மவுண்டன் வியூலாம் பார்க்கும்போது நினச்சே பார்க்கல இப்படி ஒரு வியூ கிடைக்கும்னு. நான் வந்த டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 to 7 ரேஞ்சு. இதே மார்னிங்கோ ஈவினிங்கோ வந்துட்டிங்கன்னா இதோட செம்மையாக வியூ கிடச்சிருக்கும். இப்போ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும். ஒரு வழியாக ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற காசி விஸ்வநாதர் டெம்பிள் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். இப்போ அது எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 kilometer ரேஞ்சில் தான் இருக்குது. இங்கேருந்து அங்கே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போக போகிறோம். ஆனால் எனக்கு ரூட்டு தெரியாத ஒரே காரணத்தினால நான் ஆட்டோவில் ஏறிட்டேன். நடந்து போயிடலாம், காலை சாப்பிடாமல் இருந்ததுனால என்னால் முடியலை, வயசாயிருச்சு போல். அதனால ஆட்டோவில் ஏறி போயிட்டேன். ஆட்டோக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அங்கே போகிறதுக்கு 100 ரூபா கேட்பாங்க. அடிச்சு பிடிச்சி பேசி 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதனால 80 ரூபாய்க்கு கூப்பிட்டு போயிட்டாங்க.
இதுதான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து பக்கம் தான், பட் என்னால் முடியாதனால போக முடியல. ஃபைனலாக நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாத டெம்பிளுக்கு வந்துட்டோம். லைட்டாக தான் எடுத்தேன். ஆனால் நெல்லையப்ப கோயிலோட பயங்கரமாக இருக்குன்னு கேட்டால் பயங்கரமாக இல்லை. ஆனால் வாசல் நின்று கோபுரத்தை பார்த்தீங்கன்னா ஒத்துமொட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற சிவன் கோவில் டெம்பிளே தூக்கி சாப்பிட்ருமோங்கிற மாதிரி. ஏன்னா சில சிவன் டெம்பிளுக்கு நமக்கு போனதில்லை, ஆனால் நான் பார்த்ததுல சரியான பெருசுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாகவே இந்த கோபுரம் இருந்துச்சு. வாசல்லேருந்து பார்க்குறதுக்கே இங்கேயோ பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. ஒருவேளையே நம்ம டெம்பிளுக்கு போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சு இப்போ நேரம் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு தரமான லொக்கேஷன் இருக்கிற திருமலை கோவில் முருகர் டெம்பிள் தான் போயிட்டு இருக்கோம். இங்கே போகிறதுக்கு உண்டான ரூட் வந்து எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீ அங்கே இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பக்கம் தான் நடந்தே வந்தேன். அங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா 29 போட்டு திருமலை கோவில்னு போட்டு ஸ்டாப் இருக்கும். அங்கே நீங்கள் ஏறி டிக்கெட் பார்த்துக்கிட்டீங்கன்னா 20 ரூபா தான். நீங்கள் ஏறி போனீங்கன்னா டேரெக்டாக அங்கேயே கொண்டு போய் விட்டுருவாங்க. இங்கேயும் போகும்போது எக்கச்சக்கமான வியூஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த திருமலை கோவிலை பற்றி இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எல்லாமே கரெக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குது, நீங்கள் எப்படி போகணுங்கிறது எல்லாமே சொல்கிறேன். ஒரு வழியாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமலை கோவிலுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். இதை பற்றி நான் சொன்ன மாதிரி இதை பற்றி ஃபுல்லான டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தென்காசிலே ஒரு பக்காவான பிளேஸ்னால் திருமலை கோவில் தான் சொல்லுவேன். அது என்ன எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்ம சேனல் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோ தான். சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.